இவர் சிரித்தால் நம் இதயம் சிரிக்கும். பாலில் விழுந்த பளிங்கு போல இவரின் பேச்சு. உடையும் இடையும் ரசிகர்களை ஒரு கணம் மறக்க வைக்கும். ஸ்குவாஷ் அழகு புயல் கோமல் சர்மா அவர்களை பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாம்பவாங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு குரல் தான் வந்து ஞாபகம் வருது. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்றுதான் முந்தோறும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மேலேக்கு மேலே போயிட்டுருக்கும்போது நிறைய நியூ கமர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒருத்தங்க வந்து ரொம்ப கிரேட் லீடராக இருக்க முடியுது, ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவங்க கிரேட்டாக இருக்கிறது மட்டும் போதாது, கூட இருக்கிறவங்கள கூட அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்க கிரேட் லீடராக இருக்க முடியும், ஒரு கிரேட் ஹியூமன் பீனாக இருக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் பார்க்குறேன், இது வந்து புது முகங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மாணிக்கம் சார் என்ன நல்லா தெரியும். அதோட ஒரு உதாரணம் வந்து ஜான் சார். எல்லா யங்ஸ்டர்ஸை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சப்போர்ட் பண்ண நிறைய பிஆர்ஓஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ணேன். எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாம்பவாங்கல் அறிவுது கமா சார் இரண்மு சார் பற்றி சொல்ல போனோன்னா, எப்படி ஒரு எவ்வளோ அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில். ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு குரல் தான் எனக்கு மைண்டில் வந்தது இருக்கும். ஸோ இதுலேருந்து இந்த ஈவெண்ட்லேருந்து எடுத்து போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து, நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெஷ் டீம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வர ஃப்ரெஷ் முகங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், என் சொசைட்டிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ ப்ரெஸ் அண்ட் மீடியா, வென் ஐ வாஸ் ஃப்ரெஷ் ஃபேஸாக வரும்போது இன்றைக்கி இங்கே நிற்க வச்சுருக்கீங்க, அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸை வந்து கூட சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உண்மையாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறேன். தன் படைப்புகள் மூலம் தொடர்ந்து கொடுத்து வருபவர், படம் வெளிவரும் முன்பே மிகுந்த பரபரப்புடன் ஏற்படுத்திய ஹபீபி பட இயக்குனர் வீரா கதிரவன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த விழாவுக்கு வர வரைக்கும் டைட்டிலே தெரியாது. ஹீரோ அது படத்தில் நடித்து எமோஷ்னலாக அவரால் பேச முடியல. எனக்கு இங்கே என்ன பேசுன்னே தெரியல. ஜான் என்னோடய படத்துடைய பிஆர்ஓ. ஜான் வந்து பல படங்களுக்கு கூப்பிட்ருக்காரு. ஒவ்வொரு படமுக்கும் வர முடியாது, இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னார். இயக்குனர் மாணிக் ஜெயின், தமிழ் சேலம்ங்கிறாரு, நான் பேர் நார்த் இந்தியன் நேம் மாதிரி இருக்கேன். என் படத்தில் நடித்த ஹீரோ ஜெய் என் இனிஷியல் என்ன, ஓகே, இப்படி தான் பல நேரம் மாட்டிக்கிறோன்ட்டு. ஹீரோ, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ், தமிழ் சினிமாவில் எப்போவுமே திறமையானவங்களுக்கு எப்போவுமே இடம் உண்டு. அதனால் வந்து இங்கே வந்து திறமையானவர்களுக்கு இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் தாமதமாகும். அதுக்கு நிறைய பேர் உதாரணம் இருக்காங்க, நடிகர்கள்லேருந்து இயக்குநர்கள்லேருந்து. எங்களுடைய சங்கத்துடைய மிக முக்கியமான ஆர் உதயகுமார் சார் ஆகட்டும், பேரரசு சார் ஆகட்டும், அதுக்கு பெரிய உதாரணங்கள். எந்த பின்னணியும் இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கிறதுல. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர், இந்த படத்துடைய டிஓபி, எடிட்டர், படத்தில் ஒர்க் பண்ண எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஜான், உங்களுக்கு ஜான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜானுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.